பாக்கியலட்சுமி இன்றைய எபிசோட்டில் ஈஸ்வரி பாக்கியாவிடம் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே செய்யிறான் என்கிறார். அதுக்கு பாக்கியா, உங்க பையன்ற அக்கறை எனக்கு தேவையே இல்ல அத்தை என்றார். பின் ஈஸ்வரி, உன்கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்றதுடன் செழியன் தப்பு பண்ணினான். அவன திருத்தி ஜெனி கூட சேர்த்து வச்சனிதானே. அதே மாதிரிதான் கோபியும் திருந்திட்டான். அவனையும் நீ ஏற்று சேர்ந்து வாழலாம் என்றார். அதுக்கு பாக்கியா, அத்தை நீங்க தப்பா நினைக்கிறீங்க. செழியன் தப்பு பண்ணப்போ நான் அவனை ஏற்கையில ஜெனிதான் ஏற்றாள் என்றார். மேலும் உங்க பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் எண்டா அவருக்கு மூன்றாவதா ஒரு கல்யாணத்தை பண்ணி வையுங்க என்றார். உடனே ஈஸ்வரி கோபத்தில, பாக்கியா நீ திமிரிலா ஆடுறா என்கிறார். பிறகு செல்வி பாக்கியாவுக்கு, நீ பாட்டுக்கு அடுத்த கல்யாணத்தை பண்ண சொல்லிட்ட, அத சீரியஸா எடுத்துக்கொண்டு கல்யாணத்தை பண்ணினா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை ஆகப் போகுது என்று சொல்லுறாள். அதைத் தொடர்ந்து கோபி ரெஸ்டாரண்டில் எழிலை சந்தித்து கதைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப எழிலை வீட்டுக்கு வருமாறு கூறுகின்றார். பின் இனியா ரெஸ்டாரண்டில வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்க இருந்த லவ் ஜோடிய பார்த்து பீல் பண்ணி கொண்டிருக்காள். உடனே ஆகாஷுக்கு கால் எடுத்து கதைச்சிட்டு இருக்காள். அப்ப ஆகாஷ் உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரச் சொல்லுறாள். இதுதான் இன்றைய எபிசோட்.